ஸ்பைனோட சர்ஜரிஸ்லாம் பொறுத்த வரைக்கும் காலிசிஸ் பொறுத்த வரைக்கும் வந்து எண்டோஸ்கோப்பி வந்து பெரிய மாற்றத்தை கொண்டு வந்ததுன்னு சொன்னீங்க. என்ன ஆக்சுவலாக எண்டோஸ்கோப்பினா அதில் என்ன விஷயம், என்ன அட்வான்டேஜ் அதில்? கம்பேரிசன்லேயே நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். சின்ன வயசில் நம்ம வயிறில் அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் கிழிச்ச மாதிரி பார்த்துருப்பீங்களா இல்லையா? அதற்கு மேலே கிழிச்சிருக்காங்க. அடுத்தது இங்கேருந்து இங்கே வரைக்கும் அறுத்துருக்காங்களா? இப்போ வயிறில் ஆப்ரேஷன்லாம் எப்படி பண்ணுறாங்க? இப்போ லேப்ரோஸ்கோப்பி பண்ணிடுறாங்க. அதே தான் சார் ஸ்பைன்லேயே எண்டோஸ்கோப். நடுமுதுகை கட் பண்ணவே மாட்டோம், அவசியம் இல்லை. நடுமுதுகை கட் பண்ணாமல் சின்ன ஹோல் வழியாக போய்ட்டு ஆப்ரேஷன் பண்ணுவோம். நம்ம முன்னாடி பேசணும் இல்லையா, மசில் வேஸ்ட் ஆகுது, மசில் வேஸ்ட் ஆகிறதுனால எலும்பு டேமேஜ் ஆகுது, எலும்பு டேமேஜ் ஆகிறதுனால நரம்பு டேமேஜ் ஆகுதுன்னு நாங்கள் சர்ஜரி பண்ணும்போதும் அந்த மசிலை காப்பாற்றணும் இல்லையா, அதுதான் எண்டோஸ்கோப். எங்கே தேவையோ அந்த இடத்துல மட்டும் போய் நரம்பு அமுக்கத்தை எடுத்து விடுறது தான் எண்டோஸ்கோப். நரம்பு அமுக்கத்தை எடுக்கிறது தான் எங்களோட மெயினான வேலை. அதை வந்து எப்படி எடுக்கிறோம், அங்கே எப்படி போய் ரீச் ஆகிறோம், ஒன்று எண்டோஸ்கோப்பில் ரீச் ஆகிறது அட்வான்டேஜ், இல்லை மைக்ரோஸ்கோப்பில் ரீச் ஆகிறது அட்வான்டேஜ். ஓப்பன் பண்ணுறதை குறைச்சிக்கிட்டே வரோம் நாங்கள். எதுக்குன்னா அந்த மசிலை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக. அப்போ வந்து ஏதாவது பாதிப்புலாம் இருந்ததுன்னா எண்டோஸ்கோப்பியில் வந்து ஸ்பைனு ஸ்காலிசிஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு உசேன் போல்ட் மாதிரி ஓடிடலாம். சார் அவரே ஸ்கோலியோசிஸ் பேஷண்ட் தாங்க சார். என்ன டாக்டர் சொல்கிறீங்க நீங்கள்? உசேன் போல்ட்டை பற்றி அவ்வளோ பேசியிருக்கேன், அதை பேசாமல் விட்டேனே.